அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, Facebookல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்ஸு, அது மட்டும் இல்லாம இன்னும் சில அந்த ஆட்ஸு இதெல்லாம் வந்து ரெவென்யூ வர மாரி சில இது கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனா, இந்த கன்டென்ட் மானிட்டைசேஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில Facebookல நடக்கவே நடக்காது. சப்போஸ் நீங்க உங்களோட சொந்த உழைப்பில கஷ்டப்பட்டு அந்த கன்டென்ட் மானிட்டைசேஷன் அப்படின்ற அந்த விஷயத்த நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அதில அந்த பேஜ் செட்டப் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து செட்டிங்கில போய் நம்ம செட் பண்ணணும், எப்படி நம்ம அக்கவுண்ட்ட வந்து ஆட் பண்ணணும், அப்படின்ற விஷயத்த நம்ம இதில பார்க்க போறோம். மேலும் இது கூட டாக்ஸ் இன்ஃபர்மேஷன நம்ம எப்படி யூடியூப்லலாம் பண்ணுவோமோ, அதே மாரியே வந்து இதில டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணுங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் முழுசா சொல்லி தர போறேன். தொடர்ச்சியான வீடியோகளுக்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. யூடியூப்ப பொறுத்தளவுக்கு நீங்க குடுத்திருக்க டார்கெட்ட அச்சீவ்மென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஏர்ன் டேப்ல வந்து உங்களுக்கு வந்து அடுத்தது டாலர் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சுக்கும். அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் இனி வரும் காலங்கள்ல நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஆனா, யூடியூப்ல நீங்க உங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் குடுத்துருப்பாங்க. அத நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும். ஆனா, Facebookல வந்து உங்களுக்கு அப்படி கிடையாது. சில லெவல்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. அத நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரணும். அவங்களா என்னைக்கு வந்து இந்த சேனலுக்கு நம்ம வந்து மானிட்டைசேஷன் குடுக்கலாம், அதாவது கன்டென்ட் மானிட்டைசேஷன் குடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்களோ, அன்னைக்கு தான் அந்த மெசேஜ், அந்த மெயில் உங்களுக்கு வருமே. உங்களுக்கு அந்த மெயிலோ, இல்ல Facebookல ஒரு நோட்டிஃபிகேஷனோ கன்டென்ட் மானிட்டைசேஷன் ஆயிருச்சு அப்படின்னு வந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும்? அத இப்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு, உங்களுடைய Facebookல மானிட்டைசேஷன் பேஜுக்கு போயிருங்க. அதுக்கு போனீங்க அப்படின்னா, அதுக்கு கீழயே பார்த்தீங்க அப்படின்னா, டாலர் சிம்பல் போட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்து அந்த டாலர்ஸ் வந்து ஏறுது, அதாவது காசு வந்து உங்களுக்கு அமெரிக்கன் டாலர்ல ஏறுது அப்படின்றத அதில காட்டுவாங்க. அதுக்கு கீழ தான் உங்களுக்கு செட்டப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ப்ளூ கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? இப்ப அந்த செட்டப் அப்படின்ற அந்த பட்டன வந்து டச் பண்ணுங்க. ப்ளூ கலர் பட்டன. அது டச் பண்ண உடனே உங்களுக்கு பாருங்க, அந்த செட்டப் வந்து பே அவுட் அக்கவுண்ட், அதாவது வந்து உங்க அக்கவுண்ட்ட நீங்க வந்து இதில ஆட் பண்ண போறீங்க அப்படின்றது தான். இதில வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க சேனலுக்கு நீங்க வேற வேற பேர வச்சிருக்கலாம். ஒரு பிராண்ட் நேம் பேர் கூட வச்சிருக்கலாம். ஆனா, இந்த ஃபர்ஸ்ட் இதில எல்லாத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட லீகலான நேம் தான் வந்து நீங்க என்டர் பண்ணணும். அதாவது மேக்ஸிமம் உங்களுடைய ஆதார் கார்ட்ல என்ன பேர் இருக்கோ, அத வந்து மேக்ஸிமம் போடுங்க. ஃபர்ஸ்ட் நேம்ல உங்க பேரு, பின்னாடி அந்த லாஸ்ட் நேம்ல வந்து உங்களோட அப்பா பேர சேர்த்துங்க. இல்ல ஆதார் கார்ட்ல வந்து உங்க பேர் வந்து உங்க அப்பாவோட பேர் வந்து வெறும் இனிஷியல் மட்டும் தான் இருக்குன்னா, இனிஷியல் மட்டும் போட்டுங்க. இது கூடவே வந்து டேட் ஆஃப் பர்த், கண்ட்ரியும் செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்த பேஜ்ல வந்து உங்களோட கண்ட்ரி என்னன்றதும் வரும். அதேமாரி பிஸ்னஸ் டைப்ல வந்து நீங்க இண்டிவிஜுவலா தான் மேக்ஸிமம் வந்து எல்லாம் பண்ணுவீங்க. நீங்க இண்டிவிஜுவல் பர்சனா Facebook வந்து ஆப்பரேட் பண்றீங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கங்க. இல்ல ஒரு கம்பெனி வச்சு ஒரு 5, 6 பேர் 10 பேர வச்சு வேலை வாங்கி பண்றீங்க அப்படின்னா, அதில உங்களுக்கு ஏத்த மாரி மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு ஏத்த மாரி நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. இதில உங்களுடைய நேம் வந்து உங்களுடைய ஆதார் கார்ட்ல எப்படி இருக்கோ, அது மாரி நீங்க குடுத்துருக்கீங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. மேலும் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்ட்டா இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கங்க. இதுக்கப்புறம் இதில வந்து நம்மளுடைய அட்ரஸ் நம்ம குடுக்கணும். பிரைமரி அட்ரஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? அதில உங்களுடைய ஆதார் கார்ட்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அத குடுங்க. மேலும் சிட்டி, ஸ்டேட்டு, அப்புறம் வந்து போஸ்டல் கோடு கேட்குற பாருங்க. அந்த போஸ்டல் கோடு இது எல்லாம் குடுங்க. இப்ப நான் ஸ்டேட் அப்படின்ற ஆப்ஷன்ல வந்து தமிழ்நாடு அப்படின்றத வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து போஸ்டல் கோடு அதேமாரி எங்க ஊருக்கு என்னவோ அத நான் குடுக்குறேன். நீங்க அதேமாரி உங்க ஊருக்கு என்னன்றத தெரிஞ்சு நல்லா கரெக்ட்டா குடுங்க. அப்பதான் அவங்க ஏதாவது லெட்டர் சப்போஸ் அனுப்புனாங்கன்னா, உங்களுக்கு அது ரீச் ஆகும். அப்புறம் நீங்க கரண்ட்ல யூஸ் பண்ற மொபைல் நம்பர், அதேமாரி அந்த மொபைல் நம்பர் வந்து இந்த இதில இருந்து லிங்க் ஆயிருக்கணும். அந்த நம்பர வந்து குடுங்க. அதேமாரி இதுக்கான மெயில் ஐடி குடுங்க. பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர், அதாவது வந்து பேன் நம்பரு நம்மளுக்கு என்ன இருக்கோ அத வந்து கரெக்ட்டா குடுங்க. ஃபேக்கா குடுத்தீங்கன்னா, இந்த இது வந்து சக்சஸ் ஆவாது. உங்கள்ட்ட பேன் நம்பர் இருந்தா குடுங்க. இல்லைன்னா கிரியேட் பண்ணிட்டு கூட குடுங்க. டைம் நெறையா இருக்கு. இப்ப நாம இதில எல்லா டீட்டெயிலும் வந்து ஃபில் பண்ணிட்டோம். இந்த எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ண பிறகு, இதில அடுத்து நம்ம நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன குடுப்போம். அடுத்த பேஜ்ல நம்மளுக்கு என்ன காட்டுது பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா இல்ல வயர் ட்ரான்ஸ்ஃபரான்னு காட்டுது. நம்ம மேக்ஸிமம் வந்து இந்தியால ஃபுல்லா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான். அதனால பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்ம இந்தியன் கரன்சி இருக்கு பார்த்தீங்களா? பேங்க் அக்கவுண்ட் கரன்சி வந்து என்னது? நம்ம பேங்க் நம்மள வந்து இந்த ஐஎன்ஆர் தான். அதாவது இந்தியன் கரன்சி தான். அதனால அத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்தது இதில எல்லாத்துலயும் வந்து உங்க பேர் அதேமாரி வந்து திரும்பி காட்டுறாங்க பாருங்க. அந்த பேர் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இதில நம்ம பேங்கோடைய ஐஎஃப்எஸ்சி கோட் குடுக்கணும். ஆதார் கார்ட்லயும் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் 2லயும் நேம் வந்து சேமா இருக்கணும். அந்த மாரி இருக்கிற அக்கவுண்ட் வந்து குடுங்க. இப்ப நான் என்னுடைய ஐஎஃப்எஸ்சி கோடையும் பேங்க் அக்கவுண்ட் நம்பரையும் இதில ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு லிங்க் பே அவுட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்களா? அதில வந்து நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க எந்த அக்கவுண்ட்டுக்கு பணம் வரவு வைக்க போறீங்க, அதாவது அமெரிக்கன் டாலர எதில கொண்டு வர போறீங்களோ, அது போய் சேவ் ஆயிடும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த டாக்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்க உள்ள அடுத்த ஆப்ஷன் காட்டும்போது, உங்களுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லி சொல்லும். ஒரு வாட்டி வந்து உங்களோட Facebook வந்து லாகின் பண்ணிக்கங்க. இல்ல
சப்போஸ் மறந்து போச்சுன்னா, இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்கல்ல, அதில போய் பாஸ்வேர்டெல்லாம் ரீசெட் பண்ணிவிட்டு, அத ஒரு இதில நோட்ல ஏதாவது நோட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வாங்க உள்ள. இப்போ நான் வந்து என்னுடைய சேனல்ல வந்து இதுக்கு காட்டுது. அதிலேயே நான் வந்து கன்டின்யூ குடுத்து, நான் உள்ள வந்து இந்த டாக்ஸ் இன்ஃபர்மேஷன வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். எப்படி பண்ணுறதுன்னு. அதில சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க டாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ல. அதுக்கேத்த மாரி நம்ம எஸ் ஆர் நோ தான் சொல்ல போறோம். வாட் இஸ் யுவர் டாக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதில நம்ம இண்டிவிஜுவலா தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது இல்லாம வந்து ஆர் யூ யுஎஸ் சிட்டிசனான்னு கேட்குறாங்க. நம்ம இல்லன்னு குடுக்க போறோம். அதனால நோ குடுத்துடுறோம். அதேமாரி வந்து நீங்க ஏதாவது ஏஜென்ட் வேலை இது மாரி எதுவும் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால நம்மளுக்கு அந்த மாரி இது வந்து நம்ம எதுவும் இல்ல. நம்ம ஏஜென்ட்டெல்லாம் வேலை பார்க்கல. நம்ம இண்டிவிஜுவல் பர்சனா தான் பண்றோம். அதனால நோ குடுத்துடுறோம். இதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் குடுக்கணும். நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, திரும்பி இதே மாரி சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணும் பெரிய அளவுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. டாக்ஸ் ஃபைல் பண்றது அப்படின்னா. அதுக்கப்புறம் பாருங்க, இதில நீங்க அது குடுத்த உடனே பாருங்க நம்மளுக்கு என்ன காட்டுது பாருங்க. நம்மளுடைய நேம் அப்படியே காட்டும். வந்து இப்ப கண்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் நீங்க வந்து இப்ப எந்த கண்ட்ரில இருக்கிறீங்க? உங்களுடைய சிட்டிசன்ஷிப் எந்த கண்ட்ரில இருக்கு அப்படின்றத குடுக்கணும். நீங்க கண்டிப்பா மேக்ஸிமம் எல்லாரும் இந்தியா தான் இருப்பீங்க. ஸோ இந்தியா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கங்க. அது நான் இப்ப யுஎஸ்ல வந்து எனக்கு இந்த டிஐஎன் அந்த நம்பர் வந்து என்ட்ட இல்ல அப்படின்றதுக்கு அந்த டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிட்டு நீங்க ஓகே குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி ஃபில் பண்ணீங்க பார்த்தீங்களா? அதனுடைய இது எல்லாமே காட்டும். ஒரு கிளான்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. எந்த இதுலயாவது நீங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா என்ன அப்படின்றத பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்க இதில வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து குடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு அந்த இது வந்து அந்த டாக்ஸ் வந்து நீங்க ஃபைல் பண்ண ரெடி ஆயிட்டீங்க அப்படின்ற அர்த்தம். இப்போ பாருங்க நீங்க இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் குடுத்த உடனே உங்களுக்கு வந்து உங்களுடைய அட்ரஸ் காட்டுது. இதான் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸா அப்படின்றத காட்டுது ஒன்ஸு. அதிலேயே இப்போ நெக்ஸ்ட் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் குடுத்துட்ட பிறகு அடிஷனல் டீட்டெயில்ஸ் கேட்குது. லொகேஷன் சர்வீஸ் ஆர் வில் பி பிசிக்கலி பெர்ஃபார்ம்டு. அதாவது நம்மளுக்கு வந்து 0% டாக்ஸ் வேணும் அப்படின்றத சொல்லி நம்ம வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம டிக் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு எந்த டாக்ஸும் யுஎஸ் இதில பிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்ப எந்தெந்த கண்ட்ரிலலாம் அந்த டாக்ஸ் வந்து டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில போய் கண்ட்ரி ஆஃப் டாக்ஸ் ரெசிடென்ஸ்ல நம்ம இந்தியா வந்து இருக்கு. நம்மளுக்கு வந்து Facebookலயும் சரி, YouTubeலயும் சரி 2லயுமே நம்மளுக்கு டாக்ஸ் ஃப்ரீ தான். அதனால அதில போய் நம்ம இந்தியான்ற கண்ட்ரிய செலக்ட் பண்ணிட்டு, நீங்க கீழ வந்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கேட்கும். சிக்னேச்சர் நீங்க வந்து பேப்பர்லாம் போட்டு ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற அவசியம் இல்ல. அந்த சிக்னேச்சர் அப்படின்ற அந்த இதில வந்து உங்களோட பேர் இதுக்கு முன்னாடி எப்படி குடுத்தீங்களோ, அதே மாரியே நீங்க டைப் பண்ணி, ஒன்ஸ் வந்து அத வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த டிக் மட்டும் கன்ஃபார்ம் டிக் ஒண்ணு பண்ணிட்டு, உங்க பேர சைன வந்து போட்டுட்டு, இன்னைய தேதியில தான் பண்றேன் அப்படின்றதுக்கு அந்த தேதி இருக்கு. அதில அதுக்கப்புறம் நீங்க வந்து நெக்ஸ்ட் குடுக்க வேண்டியது தான். இப்ப நெக்ஸ்ட் குடுத்த உடனே பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம பண்ணோமோ, அது எல்லாமே வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட் மாரி வந்து அவங்க நம்மளுக்கு ஷோ பண்றாங்க. அதில நீங்க வந்து இப்போ ஒரு இதுக்குமே நீங்க வந்து இப்போ டாக்ஸ் ஃப்ரீ கேட்டிருக்கிறீங்க. அதேமாரி வந்து இந்த அட்ரஸ் தான் குடுத்துருக்கீங்க. அது எல்லாமே அந்த இதில வந்து நம்மளுக்கு வந்து காட்டும். அப்படியே அந்த ஃபார்மோட கீழ கடைசியில வந்தீங்க அப்படின்னா, சப்மிட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இத நீங்க இந்த ப்ளூ கலர்ல சப்மிட் ஃபார்ம்ன்றத டிக் பண்ணுங்க. டிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு அந்த டாக்ஸ் ப்ரொஃபைல் நீங்க டாக்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன டீட்டெயில்லாம் குடுத்தீங்களோ, அதுக்கான ஃபுல்லா இருக்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து ஓவரால் வந்து காட்டும். திரும்பவும் ஒரு முறை நம்மளோட பேரு, அட்ரஸ் இது எல்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு, கீழ வந்து கடைசியா வந்தீங்கன்னா, டன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத டச் பண்ணுங்க. அத டச் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த நீங்க உங்களுடைய டாக்ஸ் இன்ஃபோ வந்து சக்சஸ்ஃபுல்லி ஆடட் பே அவுட் அக்கவுண்ட். நீங்க வந்து அக்கவுண்ட்டையும் வந்து லிங்க் பண்ணிட்டீங்க. டாக்ஸும் இதில வந்து ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்கான கன்ஃபர்மேஷனா ஒரு இது குடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு வர அந்த வருமானத்த உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல ரிசீவ் ஆயிடும். நீங்க எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் ஒதுக்கி நம்மளுடைய வீடியோவ முழுசா பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. பார்க்கலாம் இன்னொரு வீடியோவுல.